கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தில் ஒரு நபருடைய பெயர் தவறுதலாக இடம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆம், ஒரு நபருடைய பெயர் தவறுதலாக அங்கே இடம் பெற்றிருக்கிறது. தமிழ் வேதாகமத்தில் ஒருவருக்கு பதிலாக இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடம்னு பார்க்குறீங்களா? எந்த இடத்துல நான் சொல்கிறேன். நியாயாதிபதிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம், அதில் 30வது வசனம். அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்து கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராயிருந்தார்கள். இங்கே மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் பிள்ளைகள் தான் கோத்திரத்திற்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு மனாசே என்ற பெயர் தவறாக தமிழ் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேற ஒரு தமிழ் வேதாகமத்தை நான் வாசித்தேன், ஆங்கில பைபிளையும் வாசித்து பார்த்தேன். அதிலெல்லாம் மோசே என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் சில மொழிபெயர்ப்பு தமிழ் வேதாகமத்திலே, நாம் அன்றாடம் வாசிக்கக்கூடிய தமிழ் வேதாகமத்திலே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், மனாசேயின் குமாரன் கெர்சோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கெர்சோன் யார் என்றால் மோசேயினுடைய குமாரன். மோசேயினுடைய குமாரனுக்கான சான்று எங்கே இருக்கிறது என்றால், யாத்திராகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். அதே போல் யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். உதாரணத்துக்கு யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் சிப்போரால் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். எத்திரோ என்ன செய்கிறார்? தன்னுடைய மகளை மோசேக்கு கொடுக்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு பிறந்த ஒரு மகன்தான் கெர்சோன். அவர்கள் கெர்சோன் என்றோம். இந்த கெர்சோன் தான் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வரக்கூடிய மனிதன், அவர்களுடைய பிள்ளைகள். அப்போ மோசேயினுடைய பேர பிள்ளைகள் தான் கோத்திரத்திற்கு ஆசாரியராய் இருக்கிறார்கள். அப்போது தமிழ் வேதாகமத்திலே மனாசேயினுடைய குமாரன் கெர்சோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மொபைலை யூஸ் பண்ணுற தமிழ் பைபிளில் கூட மனாசே என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சபைக்கு செல்லும்போது எடுத்துக்கொண்டு போகிறீர்கள்னு வச்சுங்க, அங்கே படிக்க சொல்லும்போது இந்த வசனம் வருகிறது, நீங்கள் மனாசேன்னு தான் படிப்பீங்க. அங்கே பெரிய ஒரு தவறு நடந்துவிடும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தெளிவாக வாசிங்க, சரியான மொழிபெயர்ப்பை தெரிஞ்சுங்க. நார்மல் தமிழ் பைபிள் யூஸ் பண்ணுறது நல்லது தான். அதோடு சேர்ந்து சில மொழிபெயர்ப்பு வசனங்களையும் அடங்கிய வேதத்தையும் நம்ம கையாளுவது சால சிறந்தது. ஒருவருடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறதே என்று நாம் ஆச்சரியப்பட வேண்டும். அப்படி என்றால் நாம் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் அந்த வம்ச வரலாறு நமக்கு புரியும். இங்கு நான் கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த வசனங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நான் வேதத்தை கலப்பாய் பேசுகிறவன் அல்ல, வேதத்தை ஆராய்ந்து படித்து உங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படக்கூடிய ஒருவன். அடுத்த ஒரு வீடியோவிலே இதுபோல குழப்பம் நிறைந்த வேத பகுதிகள்லாம் எங்கெங்கே இருக்குது என்று சொல்லி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுகிறேன். இந்த வீடியோவை நிச்சயமாக எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.